ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு வழங்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா ஆகஸ்ட் 19 மற்றும் 20 தேதி துவங்கப்பட உள்ளது. Visit tnStartupFest.com. Dazller All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. ஒரு பொண்ணு நிஜமாவே வந்தாடா, அவ வந்து she got pregnant. அவளுக்கு எப்போ நடந்தது, யாரோட நடந்தது கூட தெரியல. சேம்பர் விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா ஹலோ அது நீயா, ஹலோ அது நீயா, ஹலோ அது நீயான்னு சொல்லி ஒரு பாய்ஸா ஃபோன் பண்ணி கேட்குறா. She was not aware who the partner was. மாடஸ்டி கீடஸ்டி எல்லாமே நீங்க பேசலாம், பட் ஓகே, பட் த சஃபரிங் இஸ் ஹர். அதாவது அவ தான் ரொம்ப சஃபர் ஆவா. ஏன்னா மாதவிடாய் போடுறது எவ்வளவோ 10 மடங்கு பிளட் லாஸ் வந்து அவளுக்கு நடக்கும் ஃபார் அன் அபார்ஷன். ஃபார் திஸ் அபார்ஷன், அதாவது இந்த பொண்ணுக்கே வேண்டாம் and it is an illegitimate child இல்லையா, it is a victim of rape, இல்லைனா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து she is unaware of it, அவ mentally கொஞ்சம் வந்து she is weak, அது தெரியாம, இல்லைனா அந்த பார்ட்னர் வந்து நிறைய பேர் வந்து காண்டம் மட்டும்தான் கான்ட்ரசெப்ஷன் நினைச்சுக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. If you really want to be active with your partner but you don't want to get pregnant, there are so many ample things around you, like condoms இருக்கு, female condoms இருக்கு, patches இருக்கு, vaginal rings இருக்கு, pills இருக்கு, copper T இருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா கான்ட்ரசெப்ஷன்ஸ் இருக்கு, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த 20s லேட் 20s தான் இப்போ பாதி பேருக்கு மேலே மேரேஜ் ஆகுது. லைக் ஆஃப்டர் 25, ஆஃப்டர் 27, ஆஃப்டர் 30 கூட சில பேருக்கு பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது கல்யாணம் பண்ணுறதே ஒரு ஏஜில் பண்ணுறாங்க, அதுலேருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் பேபி பிளான் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது அதிகமாக மிஸ்கேரேஜ் ஆகுது. அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர் தெரு வந்துருச்சு. ஸோ இப்படி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இவங்க டீனேஜில் என்ன அந்த மாதிரி நியூட்ரிஷன்லாம் சாப்பிட்டு வந்திருந்தாங்கன்னா இது பண்ணாமல் தவிர்த்திருக்க முடியுமா? டெஃபினட்டா நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி ரைட். டீனேஜ் அதாவது 5 விளையாடுறது 50 விளையாது. ஸோ 5 years to 15 years is the golden period of childhood. நான்லாம் வந்து சாப்பிட்ட சாப்பாடு இப்போ என் பையன் சாப்பிட மாட்டேங்கிறான். So it is completely changed. The food what we take is very important, and the சுற்றுச்சூழல் நம்ம எப்படி இருக்கு, நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, how we grow up your child also depends. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து 30 yearsலாம் வந்து கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தையே வராதுன்னு சொல்கிறீங்க. கல்யாணமே வந்து இப்போ 35, 40 தான் பண்ணுறாங்க, சரியா? ஸோ அந்த டைமில் வரும்போது there are a lot of complications like neural tube defects, இது டவுன் சிண்ட்ரோம், அப்புறம் டர்னர் சிண்ட்ரோம், இதெல்லாம் வந்து குழந்தைக்கு வர இது சேஞ்சஸ். ஃபஸ்ட்டே வந்து ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்லாம் போகும். இப்போ எல்லா கைனகாலஜிஸ்ட்டும் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் வந்து பண்ணுறாங்க. லைக் ஒரு 100 days முன்னாடியே வந்து ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு. அண்டு அதாவது கல்யாணம், இதுதான் என்னோட பார்ட்னர், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோ இல்லைனா அந்த பொண்ணோ வந்து 2 பேரும் வந்து கம்ப்ளீட்டாக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்க. ஸோ தட் தே டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். த பார் ப்ரூஃபு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு, ட்ரெண்டே அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் எங்களோட டெக்ஸ்ட் புக்கோடதே நிறைய மாறிடுச்சு, இந்த வரலாறே மாட்டிட்டோம் நாங்கள். இப்போ வந்து முன்னெல்லாம் எல்டர்லி பிரைமி வந்து 30 yearsக்கு தான் இருப்போம். இப்போலாம் எல்டர்லி பிரைம்னா பிரைமினா ஃபர்ஸ்ட் பேபி வர லேடி தான் பேர் பிரைமின்னு சொல்லுவோம். இப்போலாம் 35, 40 அதுதான் வந்து எல்டர்லி பிரைமியாக ஆயிடுச்சு. ஸோ எதனால வருதுன்னா, டிப்பிக்கலாக வந்து அவங்களோட இதை பாருங்கள், டீனேஜ் டைமை பாருங்கள், ஹவு தே ஹாவ் ஸ்பெண்ட் தேர் that childhood time and the teenage timeல. ஸோ ஒரு அவேர்னஸ் வந்து நீங்கள் எல்லாரும் க்ரியேட் பண்ணணும். ஆஸ் அ மீடியா பர்சன் யூ ஆர் சப்போஸ் டு சே, இந்த சிட்டுக்குருவி லேகியம் விற்கிற மாதிரி பாருங்க இதெல்லாம் சாப்பிடணும், ஹெல்த்தியாக மாறுங்க, கோ அவுட், ஸ்வெட் அவுட், வெளியில் போய் விளையாடுங்க, எல்லா கேம்ஸும் போங்க, there is no discrimination between girl and boy அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொல்லணும். கண்டிப்பாக சொல்லிடுவோம் மேம். இது முடிஞ்சதும் அதான் இன்னொரு ஷோ உங்களுக்காகவே பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே மிஸ்கேரேஜ் பற்றிலாம் பேசணும். பட் அட் தி அதர் சைடு பார்த்தா மிஸ்டேக்காக டீனேஜ் ப்ரெக்னன்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி நடந்ததுன்னா அந்த கேர்ளுக்கு என்ன மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இருக்கும் டிஎன்சியோ இருக்கிறதுக்கு முன்னாடி? ஒருவேளை அதை டேட்டு போயிருச்சு பண்ண முடியாதுன்னா பிறக்க போகிற பேபிக்கு என்ன மாதிரியான ஷெல்டர் கொடுக்க முடியும்? ஏன்னா இந்த அவேர்னஸும் இல்லை.
நிறைய பார்க்குறோம். சின்ன குழந்தை வந்து இன்ஃபென்ட் சைல்டு வந்து கொன்னுடுறாங்க, அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ எப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களோட கேரக்டரை அசசின் பண்ணாமல் உங்களை கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணிக்கும், அப்படி ஏதாவது இருக்கா? குட்டா, ஹாப்பி, வெரி 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 ஹாப்பி தட் யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின்டா. நிறைய மீடியா பீப்புள் வந்து தே ஆர் டாக்கிங் ஒன்லி அபவுட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், இல்லைனா கேன்சர் சர்விக்ஸ், பிரெஸ்ட் பற்றி அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த இல்லீகல் ப்ரெக்னென்சிங்கிறது ஒரு பெரிய தலைவலிடா. அதுவும் இப்போலாம் ரொம்ப ரொம்ப ஓவர் தலைவலியாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து காதும் வச்சு பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு நிஜமாவே வந்தாடா, அவள் வந்து ஷி காட் ப்ரெக்னென்ட். அவளுக்கு எப்போ நடந்தது, யாரோட நடந்தது கூட தெரியல. சேம்பர் விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா ஹலோ அது நீயா, ஹலோ அது நீயா, ஹலோ அது நீயான்னு சொல்லி ஒரு பாய்ஸாக ஃபோன் பண்ணி கேட்குறா. ஷீ வாஸ் நாட் அவேர் ஹூ த பார்ட்னர் வாஸ் அண்ட் யார் மூலியமா அவள் ப்ரெக்னென்ட் ஆனாங்கிறது கூட தெரியல. அந்த மாதிரி இருக்காங்க இப்போ பசங்க. முன்னெல்லாம் வந்து ஐயோன்னு சொல்லிட்டு தற்கொலை கூட பண்ண போகிறதுக்கு வந்து தே வில் பி லைக் தட், அந்த மாதிரி சென்சிட்டிவாக இருந்தாங்க கேர்ள்ஸு. பட் இப்போ அப்படி இல்லை, கேஷுவலாக தான் இருக்கிறாங்க. அவனே ஜாலியாக இருக்கும்போது நான் ஏன் ஜாலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சி அதெல்லாமே ஓகேடா. ஆஸ் அ விமன் ஆக்டிவிஸ்ட், ஃபெமினிஸ்ட், அந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் எல்லாம் யோசிக்கலாம். ஃப்ரீ உலகம் இது, நம்ம என்ன வேணா பண்ணலாம்லாம் யோசிக்கலாம்டா. பட் மாடஸ்டி கீடஸ்டி எல்லாமே நீங்கள் பேசலாம். பட் ஓகே, பட் த சஃபரிங் இஸ் ஹர். அதாவது அவள் தான் ரொம்ப சஃபர் ஆவா. ஏன்னா மாதவிடாய் போடுறது எவ்வளவோ 10 மடங்கு பிளட் லாஸ் வந்து அவளுக்கு நடக்கும் ஃபார் அன் அபார்ஷன். பை மிஸ்டேக்கோ இல்லீகலாவோ ப்ரெக்னென்சி ஆகிடுறாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து டிஎன்சி பண்ணணும், இல்லை வந்து ஒருவேளை குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை எங்கே கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய லைஃபே வந்து குழப்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேஷண்ட்ஸ் வந்திருக்கா? இல்லை இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குட் சங்கீதா, நீ இந்த கேள்வி கேட்டதுக்கு ஐம் வெரி ஹாப்பி. இப்போ இல்லீகல் ப்ரெக்னென்சிஸ் நிறைய வருதுடா, எக்கச்சக்கமாக வருது. தே டோன்ட் நோ ஹூ த பார்ட்னர் இஸ் ஆல்சோ. ஸோ பட் அதை பற்றி விட்டுருங்க, அது அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ். பட் ஆஸ் கவர்மெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லீகல் ப்ரெக்னென்சிஸ் வந்தாலும் தே ஆர் டூயிங் இட். அதாவது அபார்ஷன் ரேட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமா. பட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேபி வந்து அவங்க இது பண்ணுறாங்களே, எக்ஸ்பெல் பண்ணுறாங்களே, அதை வந்து ப்ரொசீஜர் பிரகாரம் you are supposed to show it to the government. இந்த மாதிரி இந்த லேடிக்கு இதனால அபார்ஷன் பண்ணுறோம், there is a particular reason for this abortion. அதாவது இந்த பொண்ணுக்கே வேண்டாம் and it is an illegitimate child, இல்லையா it is a victim of rape, இல்லைனா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து she is unaware of it, அவள் மென்டலி கொஞ்சம் வந்து she is weak, அது தெரியாமல், இல்லைனா அந்த பார்ட்னர் வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க. அதாவது you have a particular reason for it. இப்போ கவர்மெண்ட் ஹேஸ் பீன் வெரி ஃப்ளெக்சிபிள் தட் அந்த ஒரு மதர், அதாவது இஃப் ஷீ இஸ் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு கேர்ள் வந்து நினைச்சா ஷீ கேன் அபார்ட் த சைல்டு. நீ வந்து ஃபேமிலி கிட்ட கேட்கணுங்கிறது அவசியம் கிடையாது. முன்னெல்லாம் வந்து நான் படிக்கிற காலத்துலலாம் எப்படின்னா, ஹஸ்பண்ட் சிக்னேச்சர், அப்புறம் கன்சர்ன் ஃபார்மு, அப்புறம் விட்னஸ்ஸு, அவ்வளோ சைன் இருக்கும். ஒரு கேர்ளுக்கு வந்து பண்ணணும்னா அவ்வளோ பேருக்கு பயந்தடிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வருவா. இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட்டும் கொஞ்சம் வந்து லீனியண்ட்டாக தான் இருக்காங்க. அண்ட் அபார்ஷனோட வீக்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி படுத்தியிருக்காங்க. முன்னெல்லாம் 20 வீக்ஸ்க்குள்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மெடிக்கோ லீகலி 25 to 27 வீக்ஸ் வரைக்கும் we can extend. இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு வந்து அனாமலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, பேபியே வந்து அனாமலிஸாக இருக்குது, பேபி நல்லா இல்லை, ஹார்ட் சரியில்லை, மூளை பாதிச்சிருக்கு, அந்த மாதிரி இருந்தால் கூட எஸ் யூ கேன் டூ இட். இல்லீகல் ப்ரெக்னன்சிஸில் வந்து எதனாலனா தே ஆர் ஃபெயிலிங் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன்ஸ். நிறைய பேர் வந்து காண்டம் மட்டும்தான் கான்ட்ராசெப்ஷன் நினச்சிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. இஃப் யூ ரியலி வாண்ட் டு பி ஆக்டிவ் வித் யுவர் பார்ட்னர் பட் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் ப்ரெக்னென்ட்னா தெர் ஆர் ஸோ மெனி ஆம்பிள் திங்ஸ் அரவுண்ட் யூ. லைக் காண்டம்ஸ் இருக்குது, ஃபீமேல் காண்டம்ஸ் இருக்குது, பேச்சஸ் இருக்குது, வெஜைனல் ரிங்ஸ் இருக்குது, அப்புறம் பில்ஸ் இருக்குது, காப்பர்ட்டி இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராசெப்ஷன்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. தெர் ஆர் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் யூ ஷுட் சிட் அண்ட் டாக் டு யுவர் கைனகாலஜிஸ்ட். இது எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது. It depends on the food intake what you take and the lifestyle modifications also. கண்டினியூஸாக நீங்கள் வந்து கான்ட்ரசெப்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் தீஸ் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ஆர் லைஃப் சேவிங் ஆல்சோ. இப்போது மாதவிடாய் வராமல் சில பேருக்கு ரெகுலரைஸ் பண்ணணும்னா கூட நாங்கள் அதெல்லாம் நிறைய டைம்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் பீப்புள் ஆர் பீங் பெனிஃபிட்டட் வித் இட்.
ஸோ கான்ட்ராசெப்ஷன்ஸ் ஷுட் பி த நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் த இந்தியா மாதிரி இருக்கணும். ஏன்னா இல்லீகல்ஸ்லாம் வந்து நம்ம வி ஷுட் பேண்ட் ஃப்ரம் டுடே. நீங்கள் வந்து உங்களோட சேனலில் வந்து யூ ஷுட் மேக் அன் அவேர்னஸ் தட் இவ்வளோ கான்ட்ராசெப்ஷன்ஸ் இருக்கும்போது why do you want to bother? Just talk to your gynecologist. She is there to help you, or the doctor is there to help you. திடீர்னு ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு ஓடி போய் யூ கோ டு அ டாக்டர், டோன்ட் கோ டு அ ஃபார்மசி. சும்மா ஒரு ஃபார்மசிக்கு போய் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு கையை பிசைஞ்சிட்டு நிற்பாங்க. டாக் டு தெம். அண்டு சேஃப் பீரியட் சிலது இருக்குது, ஃபர்டைல் பீரியட்னு சிலது இருக்குது. மாதவிடாய் வரத்துக்கு முன்னாடி ஒரு நாள், மாதவிடாய் வந்ததுக்கு அப்புறமா 3 நாள் வந்து இட்ஸ் சேஃப். அந்த டைமில் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம், ஷீல் நாட் கெட் ப்ரெக்னென்ட். பட் அந்த அன்சேஃப் பீரியட், அந்த ஃபர்டைல் பீரியடில் போது போய் எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா they cannot help it. அண்ட் எமர்ஜென்சி பில்ஸ்லாம் இப்போ நான் வந்து they have banned, actually India has banned because இந்த ரேட்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிறதுனால எமர்ஜென்சி பில் இஸ் பீன் பேண்ட். பட் அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கரெக்டாக ஒரு ஆலோசனை கேட்டு அவங்க வந்து she will help you, a doctor will help you, gynecologist as in they are here to help you. So please be aware of the contraceptions and avoid illegal pregnancies, please. சூப்பர் மேம். ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, எல்லாம் ஹை ரேஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம். பட் பேசிக்காக ஒரு பிரச்சனை இருக்குது, அதான் பீரியட் சானிடேஷன். இது வந்து எப்படின்னா சிட்டியில் வந்து ஒரு சர்வே சொல்கிறாங்க 70-30 தான் வந்து நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம். 30 இஸ் ஸ்டில் கொஷினபிள். அவங்க கிளாத் யூஸ் பண்ணுறாங்களா என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. சிட்டிலே எதுனா ஆல் ஓவர் இந்தியானா இட்ஸ் 50-50 தான் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வேறு வந்துருச்சு. லைக் ரீயூசபிள் பேட் வந்துருச்சு, டேம்பான் வந்துருச்சு, வெஜினல் கப் வந்துருச்சு. லைக் வந்து அன்மேரிடுக்கு ஒரு சைஸ் வெஜினல் கப் இருக்குது, அதே மாதிரி மேரிடுக்கு வேறு மாதிரி இருக்குது. இதில் இதெல்லாம் குட்டா பேடா? அதே மாதிரி இந்த சானிடேஷனை எப்படி வந்து பொண்ணுங்க ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க? இதில் நீங்கள் பார்த்த ஒரு ஒஸ்ட்டு கேஸ்னால் அது என்னன்னு சொல்லுங்கள். நான்லாம் நிறைய ஒஸ்ட் கேஸ் பார்த்துருக்கேம்மா. நான் ஒரு 3 வருஷம் கவர்மெண்ட்லேயும் இருந்துட்டேன், இப்போ ஃபுல்லாக கார்பரேட்டில் வந்து இது ஓடிட்டு இருக்கேன்ல இது. பட் நானும் பார்த்த கேஸ்லாம் சொன்னால் நீங்கள் மயக்கடிச்சு வந்துடுவீங்க. சரி, எனிவேஸ் ஒரு மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் இஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, நீங்கள் உங்கள் மேக்கப்பே போடாமல் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா எவ்வளோ கன்றாவியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் when you don't be hygienic during the menstrual time. ஒரே பேடை வந்து ஒரு 12 மணி நேரம், ஒரு 18 மணி நேரம், 10 மணி நேரம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. இது என்ன பெருசாக ஆயிருக்கு, இன்றைக்கி கொஞ்சம் தானே ஆயிருக்கு, நேற்றைய விட இன்றைக்கி கொஞ்சம் தானே இருக்குது, நம்ம வந்து கம்மி பண்ணலாம், காஸ்ட் கட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேடை மாற்றாமல் சில பேர் இருப்பாங்க. அண்டு அதுலேயே வந்து உங்களுக்கு பாத்ரூம் போயிட்டு திருப்பி வாஷ் பண்ணி திருப்பி அந்த ஜெட்டியை போட்டுட்டு திருப்பி அதே பேடில் இருக்கும்போது அகேன் a lot of infection வரும். இப்போலாம் சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, தட் இஸ் பிஃபோர் த வெட்டிங் இட் செல்ஃப், ஓவராக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வரதுங்கிறது சொல்லக்கூட மாட்டாங்க சில கேர்ள்ஸு. அதாவது தயிராக படுறது. நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்போ படும்னா நம்மளோட மென்சஸ் வந்துட்டு ஒரு 14th டே இல்லைனா 13th டே ஆஃப் த பீரியட்ஸ். அதாவது பீரியட்ஸ் வந்து 13th டே டு 18th டே ஒயிட் டிஸ்சார்ஜ் வரது காமன். தட் இஸ் வெரி வெரி காமன் டியூரிங் ஓவுலேஷன் பீரியட். ஆனால் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எவ்ரி டே உங்களுக்கு வந்து ஜெட்டியில் வெட்டாவே இருக்கும். அண்டு திரியாக போகும். தட் இஸ் தயிராக கொட்டும், இல்லைனா ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல்லிங்காக இருக்கும், சம்டைம்ஸ் பிளட் ஸ்டெயின்டாக கூட இருக்கும். இதெல்லாம் யூ வில் ஹாவ் டு கம் அவுட். இதெல்லாம் சொல்லணும் ஒரு டாக்டர் கிட்ட. அண்ட் மென்சஸ் அதோடு சேர்ந்து மென்சஸ் பிளட்டும் சேர்ந்து வரும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஆல் த டைம் யூ சேஞ்ச் யுவர் பேட். நாட் எவ்ரி ஹவர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நான் கேட்கவே இல்லை. ஒரு பேட் வச்சிங்கன்னா 5 hours மேக்ஸிமம், அவ்வளோதான். அது நனையலையோ யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் ஆஃப். பட் ஐ எம் ஹாப்பி யூ ஆஸ்க் மீ ஒன் கொஸ்டின். காட்டன் பேட்ஸ்லாம் நிறைய இருக்குது, தட் இஸ் கிளாத் பேட்ஸ். அதாவது நம்ம திருப்பி கோயிங் பேக் த ஏரா மாதிரி கிளாத் பேட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, கிளாத் பேட் தானே வைக்க சொல்கிறீங்க, நாங்கள் துணியை வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தூம துணின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். இப்போ ஒரு மூவியில் கூட அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய மூவிஸ் அதோட அவேர்னஸ்லாம் கொடுக்குறாங்க. காட்டன் சாஃப்ட் பேட்ஸ் தான் வாங்குங்க, சிந்தட்டிக் பேட்ஸ் வாங்காதீங்க. கவர்மெண்ட்டே வந்து இப்போலாம் அந்த பயோடிகிரேடபிள் பேட்ஸ் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட கார்பரேஷன்ஸ், அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற கார்பரேஷன்ஸ் போய் நீங்கள் பாட்டுக்கு வாங்கலாம். இல்லைனா வந்து அந்த மோடி ஃபார்மசி இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நார்மலாக போய் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வாங்க. அது என்னன்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு டேக் இட் அவுட். அங்கே கம்ப்ளீட்லி பயோடிகிரேடபிளாக இருக்கும். அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை, அவங்க தான் கூவி விற்கிறாங்களே, மக்காத குப்பை தனியாக போடுங்க, மக்கர குப்பை தனியாக போடுங்கன்னு சொல்லிட்டுலாம் இப்போ சொல்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, தீஸ் பேட்ஸ் ஆர் நவடேஸ் மக்கர குப்பையாக மாறிடுச்சு. அப்போலாம் சிந்தட்டிக் பேட் வரும்போது அது 500 வருஷம் ஆகுமாண்டா.
அது வந்து மக்கி போகிற அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் வரத்துக்கு 500 years. நம்ம எவ்வளோ சங்கதிகள்லாம் வந்து அது பார்க்க போகுது, நம்மளே அது போயிட போகிறோம். ஸோ மக்கற குப்பை வந்து இட் வில் மேக்ஸிமம் டேக் அரவுண்ட் 50 to 60 years ஃபார் இட் டு கெட் டீக்ரேடபிள். ஸோ அந்த மாதிரி மாறுங்க. இல்லை வந்து டேம்போன்ஸ்லாம் இப்போல்லாம் நிறைய இருக்கு. ஐயோ எனக்கு ஒரு வேர்ஸ்ட் கேஸ் இருந்துச்சு, அவள் டேம்போன் உள்ளே வச்சுட்டு மறந்து போயிட்டா. ஷீ டிட்ன்ட் நோ தட் இட் வாஸ் தேர். அந்த பொண்ணு வயிற்று வலி துடின்னு துடிச்சிட்டா. அவள் அப்படியே வெளியே வரா, குதிக்கிறா, அப்படியே வயிற்றை பிடிச்சி அமுக்கிறா, உட்காடுறா, ஒயிட் டிஸ்சார்ஜாக வருது, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக வருது. ஓபியில் வந்து உட்காடுறா, ஓப்பன் பண்ணி பார்த்தா தேர் வாஸ் இது டேம்போன் இன்சைட். ஸோ நம்ம என்னன்னா we have to remember that. நான் சொல்லுவேன் சில பேருக்குலாம் அலாம் வச்சுக்கோப்பா, டைம் டு சேஞ்ச் யுவர் டேம்போன், டைம் டு வாஷ் யுவர் menstrual cup. இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அலாம் வந்துருச்சுல்ல, அந்த மாதிரி கீப் அன் அலாம், செட் அன் அலாம் அண்ட் யூ வில் ஹாவ் டு சேஞ்ச் இட் எவ்ரி 3 hours. டேம்போன்ஸ் menstrual cupனா 3 to 6 hours வந்து நீங்கள் மாற்றிடுங்க. அண்ட் நார்மலாகவே நீங்கள் ஆஃபீஸ் கோயராக இருக்கீங்களா, யூ ஹாவ் அ டெஸ்க் ஜாபா, ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் அண்டர்வேர். அண்டர்வேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 அண்டர்வேர் மாற்றிடுங்க. ஆஃபீஸில் இருந்துட்டு லஞ்ச் பிரேக்கில் எப்படி நீங்கள் போய் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஹேர்லாம் கோம் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் செஷன் இருக்க போகிறீங்க, ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கிற மாதிரி அந்த டைமில் மேக் ஷுவர் யூ க்ளீன் இட் அப் வித் ஈதர் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த வெட் வைப்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் ஆல்கோஹால் டிப்டாக இருக்கும், நல்லா சென்டடாக இருக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களை வெஜைனாவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து டேப் பண்ணி தென் யூ வேர் அ நியூ அண்டர்வேர். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு keep changing your underwear at least twice or thrice in a day. Night time don't wear any innerwear and sleep. And during menstrual time நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பீரியட்ஸ் வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 6 hours இல்லைனா 5 hours நீங்கள் மாற்றிடுங்க. அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் வந்து இந்த மாதிரி அண்டர்வேர் போடலாமா வேணாமான்னு நிறைய டவுட்ஸ் எனக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ப்ரெக்னென்ட் உமன் ஷுட் வேர் அன் அண்டர்வேர் ஸோ தட் அவங்களோட செக்ரீஷன்ஸ்லாம் வந்து இட் ஷுட் நோட். ஸோ அவங்களுக்கு ஏதாவது செக்ரீஷன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு வழங்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா ஆகஸ்ட் 19 மற்றும் 20 தேதி துவங்கப்பட உள்ளது. விசிட் tnstartupfest.com. Dazller All Day Lip Color. Available in 30+ shades at ₹200. ஃபார் எக்ஸாம்பிள் சம்யுக்தாவோட ப்ராப்ளம் அது வந்து ரொம்பவே சர்ச்சையாக வந்தது. எல்லா யூடியூபர்ஸும் அதை பற்றி கொஞ்சம் நாளாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஐ திங்க் அவள் என் கூட ஒர்க் பண்ணும்பொழுதெல்லாம் வந்து அவங்க அம்மா கூட தான் இருப்பா. அவள் ஷில் பி ஆன் ஃபோன், ஷில் பி ஆன் ஹர் பர்சனல் கால்ஸ் அண்ட் ஸ்டஃப். யா, தட் இஸ் தேர். அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் இது வந்து எனக்கே ஒரு பெரிய ஷாக்கிங். 24 மணி நேரமும் என்னோட ஏஜ் ஃபேக்டர் கூட அவர் யோசிக்கல. நான் அவரை விட 10 வயசு சின்ன பொண்ணு, அது அவர் யோசிக்கல. பட் சம்யுக்தா இவ்வளோ தைரியமாக பேசுன்றது நான் வந்து ஒன்ஸ் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் சாமா இது அப்படின்ற மாதிரி பார்த்தேன் நான். ஏன்னா அவள் பேசவே மாட்டான். ஏதாவது ஒரு விஷயம் அவகிட்ட போய் பேசுறி, டேட்டுக்கு தானே போய் பேசு, டேட்டுக்காக போய் பேசு, ஏதாவது ஒன்று சொன்னா அப்படின்னு ரொம்ப தயங்குற பொண்ணு. பேசும்போது நான் ஃபெல்ட் லைக் என்ன இவ்வளோ போல்டாக பர்சனலாக ஷேர் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கண்டென்ட் வந்து வேறு அர்த்தத்தை கொண்டு வந்தாலும் பட் அந்த சின்ன பார்ட் அது வந்து ரொம்பவே பெரிய வைரல் ஆச்சு, ரொம்ப சர்ச்சையை உண்டு பண்ணுச்சு. ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதன் விளைவை நீ அனுபவிச்சுக்கோ, விளைவுன்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இட் இஸ் நம்ம வீட்டில் அப்படி தானேப்பா சொல்லுவாங்க. இட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, நாட் டு கோ அலாங் வித் ரேகாஸ் ஒப்பீனியன். ஓகே, ஜென்ரலாகவே நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, கண்ணு உறுத்துன மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமாக ட்ரெஸ் பண்ண, அப்படிலாம் வந்து பார்க்க போனால் மோஸ்ட் ரொம்ப நளினமாகவும் அட் த சேம் டைம் அழகாகவும் ஒரு பொண்ணை வந்து இன்னும் பயங்கர